ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனோட வெப்சைட்டு. ஸோ அது எப்படி போகணும்னு தெரியாதவங்களுக்கு நான் அதையும் காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எஸ்ஓஎஸ் போர்ட்டலில் டைப் பண்ணிங்க. அதோட டைப் கூட வச்சு காட்டுறேன். யூனிவர்சிட்டி எஸ்ஓஎஸ் போர்ட்டல். ஸோ அப்படி போட்டாலும் வரும். அப்படிலாம் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் போர்ட்டலில் போட்டாலும் வரும், எப்படி போட்டாலும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆன்லைன் சர்வீசஸ். இதை அமுக்குனீங்க அப்படின்னா இது வரும் சேம். ஓகேங்களா. ஸோ வந்து இங்கே வந்துட்டு உங்களோட யூசர் நேம். இப்போ உங்கள் யூசர் நேம்ன்றது உங்கள் ரோல் நம்பர். உங்கள் ரோல் நம்பர் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இப்போது நான் அக்கௌண்ட்டே என்கிட்ட இல்லை ப்ரோ, நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னென்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கொடுத்து இங்கே உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுப்பீங்க, அந்த இமெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ணி கேப்சா கொடுப்பீங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை நல்லா பாருங்கள் மேலேயே. ஸோ நீங்கள் எல்லா உங்களோட அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா இதையுமே இந்த இமெயில் ஐடி தான் அனுப்புவாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் எந்த டீட்டெயில்ஸும் மாற்ற முடியாது. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, ஃபோட்டோ, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எதுவாக இருந்தாலுமே ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உங்கள் சைட்லேருந்து மாற்ற முடியாது கம்பல்சரி. ஓகேங்களா. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது நான் என் கேஸில் என்ன ஆச்சு அப்படின்னா நான் டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுத்து அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாக்குமெண்ட்ஸோட மிஸ்மேட்ச் ஆனதுனால என்னோடய அப்ளிகேஷன் வந்துட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணாலுமே என்னோடய டாக்குமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இது பண்ணி வச்சிட்டாங்க, ஓரம் கட்டி வச்சிட்டாங்க. கடைசி வரையும் வந்து பார்த்திங்கன்னா என் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு என் கைக்கே வரல. லைக் வந்துட்டு என்னோடய டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வந்து என் கைக்கே வரல. ஸோ நான் அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நேரில் போய் பார்த்து கேட்டோடனே அவங்க சொன்னாங்க டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச்ன்றதுனால நாங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஃபர்தர் வெரிஃபிகேஷனுக்காக நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லக்கிலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வெரிஃபிகேஷன் வந்து அவங்க சீக்கிரமாக முடிச்சுட்டு எனக்கு டாக்குமெண்ட் வந்து வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சாங்க. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஓப்பனாக சொல்ல போனால் உங்களுக்கு டாக்குமெண்ட்டெல்லாம் வந்து டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் இல்லை வேறு ஏதாவது மிஸ் மேட்ச் பண்ணால் அது பெரிய தலைவலி. ஸோ நீங்கள் அது நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறமா நம்ம மூவ் பண்ணுறது. அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. தேவையில்லாத பிரச்சனை இல்லை, இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் நேம்ன்றது ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் வந்து நீங்கள் செட் பண்ணுவீங்க. யூசர் நேம் வந்து ஜென்ரலாக வந்துட்டு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட இது இருக்குது பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி உங்களோட காலேஜில் நீங்கள் எக்ஸாம்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ரோல் நம்பர் இல்லை ரெஜிஸ்டர் நம்பர். அந்த மாதிரி ரெஜிஸ்டர் நம்பரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேமாக செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஸோ 325 ஸோ 314 ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்பரையே வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் கேப்ஷாவும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ லைக் கேப்ஷா நீங்கள் க்ரியேட் பண்ணுறதில்ல, சாரி. ஸோ இங்கே இருக்கிற கேப்ஷா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போடுறது ஏதாச்சும். ஸோ இங்கே போட்டதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்றது இப்போ காட்டுற மாதிரி